ஜோதிடத்தின்படி கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் அதோட பார்வை அப்படிங்கிறதும் அவங்களோட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சேர்க்கை பல விதத்துலேயுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. இந்த பயிற்சியின் பலன்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும்? இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கிறதுக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு 6 கிரகங்களோட சேர்க்கை நடக்குது. அந்த சேர்க்கை அப்படிங்கிறது உங்களோட ராசியின் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாத பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும், திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் மாத தொடக்கம். இந்த மாதம் உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும், உங்களோட ஆரோக்கியம், உங்களோட பயணங்கள் ஆதாயத்தை தருமா, உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும், இது பற்றின பல கேள்விகளுமே உங்களோட மனசில் ஓடிட்டுருக்கும். பொதுவாக நீங்கள் பதிலை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலம் இந்த மாத வாழ்க்கை பயணம் நீங்கள் திட்டமிட்டு சரியான வழியில் வழிநடத்தி செல்ல உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குமா இல்லையா, என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் கவனமாக கையாளிடும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி உங்களோட மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் வைக்கிற அனைத்து வேண்டுதலுமே அம்மன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, பணியிட சூழலில் கொஞ்சம் சிரமங்கள் மிக்கதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலுமே உங்களோட உழைப்பிற்கேற்ற வெகுமானம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமாக செயலாற்ற வேண்டிய மாதம். ஏற்கனவே செஞ்சுட்டு வர தொழிலில் உங்களோட முதலீடு அதிக லாபத்தை கொடுக்கும். அதனால் முழு கவனத்தையுமே இப்போ செஞ்சிட்ருக்கிற தொழிலையே ஈடுபாடு செய்யுங்க. புதுசாக நிறைய லாபம் வருது, புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்ச நாள் ஒத்தி வைங்க. உங்களோட பொருளாதார நிலை இந்த மாதம் சரியாக அமையும். நீங்கள் அதிகமாக செலவு செய்யும் வாய்ப்பும் வரும். அதனால் செலவு விஷயத்தில் தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே அவ்வப்போது சின்ன உடல்நல கோளாறுகள் வந்து நீங்கும். குறிப்பாக முழங்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சிகள் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறும். கணவன் மனைவி உறவில் அனுசரித்து போகிறது நல்லது. காதலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களோட காதலுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சம்மதம் கிடைக்கப்பெறும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நீங்கள் சிறந்த உறவை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட இணக்கமான உறவை நீங்கள் பராமரிக்க இந்த மாதம் சிறப்பான வாய்ப்பு கொடுக்கும். அவங்களோட அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெற போறீங்க. குடும்ப விவகாரங்களில் பெற்றவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் பேருதவியாக அமையும். உங்களோட தேவைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பூர்த்தி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் வரலாம். இருந்தாலுமே பொறுமையோடு செயல்பட்டால் இந்த சூழ்நிலையை நீங்கள் எளிதில் கடந்து செல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. தேவையில்லாமல் எழக்கூடிய வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க. இந்த மாதம் கொஞ்சம் கடினமான காலங்களில் உங்களோட துணையின் உதவி
பேருதவியாக அமையும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக 2 பேரும் பேசி ஆலோசனை செஞ்சு அந்த பிரச்சனையை முடிச்சிடுங்க. எவ்வளவு சிரமம் இருந்தாலுமே உங்களோட குடும்ப வாழ்க்கையில் மிதமான நிலை இருக்கும். தொழில் வளர்ச்சியுமே சீராக இருக்கும். நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். அஜாக்கிரதையாக மட்டும் நீங்கள் இந்த மாதம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் பரஸ்பரம் செய்கிறதும் ஒவ்வொரு தருணத்தையுமே நீங்கள் நல்லா அனுபவிக்க உதவியாக இருக்கும். உங்களோட துணையோர்கிட்ட பசுமையான நினைவுகளை உருவாக்குவது உங்களோட திறமை. சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட நிதி நிலையில் நீங்கள் அதிக ஏற்றம் காண கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் பட்ஜெட் போட்டு வரவு செலவை மேற்கொண்டால் சில சமயங்களில் உங்களுக்கு பட்ஜெட் நீங்கள் சரியாக வழி நடத்துவதன் மூலம் உங்களோட செலவுகளை கரெக்டாக ஈக்குவல் பண்ண முடியும். நீங்கள் கூடுதல் செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது இந்த மாதம் ரொம்பவுமே உறுதுணையாக அமையும். திட்டமிடாத செலவுகள் உங்களோட கையை கிடைக்கும். கவனமாக கையாளணும். தேவையற்ற செலவுகளில் கவனமாக இருக்கணும். முக்கியம் என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி தேவையில்லாத ஆடம்பர செலவு செய்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா பணம் பற்றாக்குறையால் மனம் பாதிக்கும். உறவுகளையுமே சில சிக்கல்கள் வரும். இதனால் செலவு வராமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. தேவைங்கிற செலவு மட்டும் செஞ்சுக்கலாம். பாதுகாப்பான பொருளாதார நிலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க உதவியாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே பணியில் உங்களோட ஆர்வம் ஈடுபாடு எல்லாமே வெளிப்படையாக தெரியும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் கடினமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறுகளுமே அவங்களால பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த கொடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது தான். உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்கள் பெற முடியும். உங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியுமே உங்களோட முயற்சியால் நல்லதாக அமையும். நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன் கிடைக்கும். மேலும் உங்களோட பணி நிர்வாகத்தால் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பை பெறுவீங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே பரபரப்பாக இந்த மாதம் செயல்பட போகிறீங்க. இதுலேயும் சுகாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் கவனமாக இருங்க. சினிமா மற்றும் மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு தங்களோட துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் இருந்தால் தொழில் புரிகிறவங்களுக்கு அந்த செயலை இந்த மாதம் அனுகூலமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து அம்மன் உங்களுக்கு விடுபட்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஏற்கனவே சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் அதற்கு இந்த மாதம் மிகவும் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட தொழில் மூலம் நீங்கள் லாபம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விற்பனை அதிகமாக இருக்கும். உங்களோட கடின உழைப்பின் மூலம் உங்களோட பொருளாதார நிலையை எளிதில் முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உடல் உபாதைகளை சின்ன சின்ன உபாதைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அது உங்களோட அன்றாட நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அசௌகரியமாக உணரலாம். முழங்கால் மூட்டு வலி போன்ற உபாதைகள் அவ்வப்போது கஷ்டப்படுத்தும். நடைபயிற்சி, உடற்பயிற்சி அல்லது நீங்கள் செய்ய விரும்பும் பிற செயல்களில் இதன் தாக்கம் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். சிறிய சிக்கலாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவ சிகிச்சை சிறந்த ஆலோசனை உங்களோட உடல் நலத்தை சீராக பராமரிக்க பேருதவியாக அமையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கடினமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். கல்லூரி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யணும். முதுகலை மாணவர்கள் தங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதை பெற முடியும். அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையுமே மாணவர்கள் உண்டாக்கி கொள்ள முடியும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவர்கள் சில சலுகைகள் காரணமாக உங்களோட ஆய்வறிக்கையை இந்த நேரத்தில் முடித்துவிடக்கூடிய யோகத்தை பெற போகிறீங்க. இந்த மாதம் பெரும்பாலும் எல்லா கிரக நிலைகளின் அமைப்பை பார்த்தாலுமே உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாமல் இருப்பது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.